एवरीवन, मैं हूँ श्वेता। हेलो एवरीवन, मैं हूँ वर्षा और आप सबका स्वागत है हमारी चैनल में। तो अब हम थेरी मूवी का नेक्स्ट पार्ट देखेंगे। ஐயோ, என்ன இப்படி அடிபட்டிருக்கு? நர்ஸ் காட்டன் டென்ஷன் கொடுங்க. இடுபடானிதா ஏதாவது வண்டியில போய் விழுந்துட்டீங்களா? இல்ல டாக்டர். ये बहुत अच्छी एक्ट्रेस। ஒருத்தர் அடிச்சிட்டீங்களா? இல்ல டாக்டர், எங்களை எல்லாரையும் ஒருத்தர் அடிச்சிட்டாரு. அடிச்சது ரவுடியா? போலீஸ். அப்போ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வரீங்களா? கூட்டில இருந்த போலீஸ் தான் டாக்டர். எங்க இருக்காங்க? அதான் ஆமா மல்லி, நைட் வந்துருவேன். ஹலோ, ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ போடுந்தியே. ஏங்க மொட்டை Who is the dog voice? நான் நர்ஸ். புரிஞ்சுதா? கூட்டு போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் நர்ஸ். நான் அடிக்கல, எங்க ஐயா அடிச்சாரு. கொய்யாவை வர சொல்லு. இதோ இரு, கூட்டு வா. ராஜேந்தர் முடிஞ்சா? உங்க டாக்டர் கூப்பிடுறாங்க சார். நான் வேணா செத்துட்டானா? இல்ல சார். இன்னைக்கு கணேசனோட வாங்க. சரி சார். என்ன டாக்டர் கூப்பிட்டீங்களா? முதல்ல கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. நீங்க தான் இவங்களை அடிச்சிங்களா? போலீஸ்னா யார் வேணா அடிப்பீங்களா? ஒரு மனுஷனோட பிளட் வேல்யூ என்னன்னு தெரியுமா சார்? எல்லாருக்கும் ஒரே குரூப் இருக்கிறதுல. அப்படியே இருந்தாலும் அவன் நோயில்லாதவனா குடிக்காதவனா இருக்கணும். சரி, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனோட போன் வேல்யூ தெரியுமா சார்? ஒரு போன் உடஞ்சிட்டுனா 4 மாசம் ஆகும் சரியாகிறதுக்கு. அந்த 4 மாசத்துல அவன் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும். பாத்ரூம் போறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் அவனை குழந்தை மாதிரி பாத்துக்கணும். இதுவே ஒரு குழந்தைக்கு ஒரு பையன் அவன் காலை உடைச்சி ரோட்ல பிச்சை எடுக்க வச்சிருக்கான். இவன் 9 வயசுல ஒரு பொன் குழந்தை, அவ கண்ணுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தி கண்ணு தெரியாம பண்ணிட்டான். இப்படி அந்த சிக்னல்ல மட்டும் 14 குழந்தைங்க. ஓவரால் சிட்டில ஒரு 70 குழந்தைங்க இவனுங்க கண்ட்ரோல்ல ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. எங்களை பார்த்தோம் அடிச்சேன். डॉक्टर उनकी साइड ले रही थी, தப்புலாம் தோணல. चला சாரி எல்லாம் கேட்க पता முடியாது. नहीं था ना डॉक्टर का, इसने बोला कि इतना क्यों मारा है। சார், எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு சார். ராஜேந்தர் நீங்க நான் என்ன ஸ்கூலில் சேர்த்து விடுறேன்னு சொன்னீங்க. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாண்ணா? அண்ணா, நர்ஸ் அக்கா சொன்னாங்க, ப்ளீஸ்ண்ணா. ராஜேந்தர் சார், இவங்க எல்லாரையும் ஹோமுக்கு கூட்டு போயிடுங்க. ஓகே சார். நான் நாளைக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்குறேன். நாளைக்கு பார்க்கலாண்ணா. நீங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல யாராச்சும் லவ்? சேட்டால அப்போ ஓகே. அப்போ ஓகே. என்ன ஷிஃப்ட் 8 மணிக்கு முடியும். முடிஞ்ச பிறகு பேசலாம். பேசலாமே, நல்லா பேசலாமே. அப்போ ஓகேன்னா என்னங்க அர்த்தம்? அப்போ ஓகே தான் அர்த்தம். செம்ம காமெடிங்க. அப்புறமா ஞாபகப்படுத்துங்க, சிரிக்கிறேன். என்னங்க, நான் ஒரு டெப்டி கமிஷனர். எனக்கு கீழே 2 ஏசி, 18 இன்ஸ்பெக்டர், 36. சுருக்கமா சொல்ல போனா பாதி சிட்டியோட பாதுகாப்பை நான் தான் வச்சுக்கேன். ஆஹா, இவ்வளவு வேலையிலையும் இந்த பஸ் எங்க போகுதுன்னு கூட தெரியாம நீங்க சொன்ன அந்த ஓகே அப்படின்ற அந்த வார்த்தைக்காக உங்க பின்னாடி உட்காந்து பாருங்க. முன்னாடி சிரிக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியுதுங்க, பட் முன்னாடி என்ன நினைக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியலங்க. கழுத்து வலிக்குது, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்களா? கம்மிங் கம்மிங் கம்மிங். என் பேர் மித்ரா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்.
இப்போ ஹவுஸ் சர்ஜன் பீரியட்ல இருக்கேன். என்னை பொறுத்தவரை இதயங்கிறது ஹாலோமாஸ்குலர் ஆர்கன் that pumps blood through the circulatory system. In vertebrates there are about 4 chambers. உங்களை டக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்காக மட்டுமே துடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். பயங்கரங்க. உங்களை பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டேன்னு யோசிச்சிங்களா? உங்களை பார்த்த அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதேதான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன். शायद वो मुझे ना बेबी की मम्मी रहेगी. சாரி, நான் என்னை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஆட நமக்கு நடந்ததெல்லாம் பெரிய கொடுமைங்க. எல்கேஜிலேருந்து MBA வரைக்கும் கோ எஜுகேஷன் இல்லாமல் வெறும் பசங்க படித்த காலேஜ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதான் நம்மளாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், பல பேர் ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? லவ் சொல்ல வெக்கப்படுறவன் வாழவே வெக்கப்படுறான்னு அர்த்தம்ங்க. பயங்கர பாஸ் நினைக்கலாம். பட் அப்படியே ஒருத்தி ஓகே பண்ணியிருக்கான்றது ரொம்ப ஃபீலிங்க. இது கூட பயங்கர பாஸ். பார்த்தது பாருங்க, ஒரு போலீஸ்காரனா கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலுக்காக காத்திருப்பேன். முதல் தடவையா பதிலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கேள்வி இதுதானோ அப்படின்னு யோசிச்சனாலுங்க. இது இன்னும் பயங்கர பாஸ். இல்ல சொல்லுங்க பாஸ். மேடம் எங்க போனோம்? சார் எங்க போனோம்? எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? ராஜேந்தர் வண்டி எடுக்க நிறைய வேலை இருக்கு. ராஜேந்தர் வா. என்ன ராயப்பட்டால இறக்கி விடு. சுமலதா இல்ல அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். கொஞ்சம் வண்டி விட்டு இறங்க. வண்டியை விட்டு இறங்கு. கவர்மெண்ட் வண்டினா உனக்கு சும்மா இருக்கா? அரசு அதிகாரியோட அரசாங்க வாகனம் இது. அரசாங்க வேலை தவிர சொந்த வேலைக்கு பயன்படுத்த கூடாது. ஏண்டா எவனோ குடிக்காரன் கொள்ளக்காரன் எல்லாம் இந்த வண்டியில கூட்டிட்டு போறியே. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாய் என்ன ஏத்திட்டு போக கூடாதா? அப்ப நான் எப்படி போவேன்? மீட்டர் போடுற ஆட்டோவை பார்த்து போ. அப்படியே மீட்டர் போடலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. எதுக்கு? அவனையும் உங்ககிட்ட புடிச்சு கொடுத்துட்டு ரோட்ல நடந்து போறதுக்கா? போட டிசி அம்மானு தான் பேரு. கண்ணா போலாமா? காமராஜர்னு ஒரு சிஎம் இருந்தாரா? கடைசி வரைக்கும் அவங்க அம்மா ஒரு ஓட்டு வீட்டுல ஒட்டு போட்ட துணியோட தான் அவங்க வாழ்ந்தாங்க. நேர்மை இன்னைக்கு நல்லா இனிதான் முதல் தடவை புடவை கட்டி பார்த்தேன்ப்பா. பார்த்தா எனக்கே அழகா இருந்துச்சு. சரி, இந்த அழகெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அழகா ரசிச்சிட்டிங்களா? நான் போலாமா? இந்த எக்ஸஸ் அழகு எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்டோட வளகாப்பு. எதுல போகுது? ஆட்டோல தான். அத்தானோட இத்தான் பெரிய வண்டி காத்து வாங்கிட்டு போகுது. சொல்றீங்களா? கவர்மெண்ட்னா என்ன? கவர்மெண்ட்னா ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள். என்ன ராஜேந்தர்? நீங்க வாங்க நம்ம வண்டியில போ. என் ஃப்ரெண்ட்ஸும் வரலாமா? ஆஃப் கோர்ஸ் பேபி. வரலாமா? பின்ட்ரில முணுமுணு காரணம். ராஜேந்தர், எஸ் சார். அடையார் டு பெசன்ட் நகர் ஷார்ட்டா எப்படி போறது? ஃபாஸ்டா போனா 5 நிமிஷத்துல போயிடும். செங்கல்பட்டு பைபாஸ் எடுத்து வெட்டி ஹில்ஸ் வழியா மதுரை ரோட பிடிச்சோம்னா ஷார்ட்டா ஒரு 2 ஹவர்ஸ்ல போயிடலாம் சார். எஸ் சார். किसी की शादी नहीं, बेबी शावर. मेरी हाँ, शादी बेबी शावर. और उसकी मम्मी बेबी शावर वो नहीं करता. வாடி, லேட் ஆச்சு, உள்ள போலாம். நான் பேசிட்டு வரேன், நீ போ. थैंक यू सर. சரி, என்ன பண்ண போறேன்? என்னப்பா இப்படி சொல்லிட்டேன்? நாளைக்கு நம்ம வீட்லயும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்ல, ஆஃப் கோர்ஸ். அப்போ உள்ள வந்து தெரிஞ்சுக்கோ. ராஜேந்தர், நான் உங்களுக்கு சார். வேணாம். உள்ள காஃபி டிஃபன் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வெளியே டிரைவர் இருக்காருன்னு சொல்லி அனுப்புறேன். ஐ அம் வெயிட்டிங் சார். I'm waiting, sir. தாய்மை வாழ்கென தூய சிந்த
செந்தமிழ் ஆரீராரோ ஆராரோ தங்கக்கை வளை வைரக்கை வளை ஆரீராரோ ஆராரோ இந்த நாராதோ கண்கள் பேசிடும் மௌன பாஷையில் என்னவென்று கூறாதோ இரு நாள் இந்த ஒரு நாள் இதில் பல நாள் கண்ட சுகமே தினமும் ஒரு கணமும் இதை மறவாதெந்தன் மனமே விழி பேசிடும் மொழிதான் இந்த உலகின் பொது மொழியே பல ஆயிரம் கதைகள். நீங்க வந்து சந்தனம் வைங்கோ. இல்லை சார், இவ்வளோ பெரியவங்க இருக்கும்போது நான் இல்ல சார், லோகத்துல பெரியவங்க சின்னவங்கன்னு யாரும் கிடையாது. நல்லவங்க கெட்டவங்க மட்டும்தான். வாங்க சார். கண்ணு காமராஜர்னு ஒரு சிஎம் இருந்தாரா? மிமிகிரி ஆமா. நல்லா இல்லை. ஏண்டா நான் உனக்கு ஊர் ஊரா போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தா நீ எதுக்கும் ஓகே சொல்ல மாட்டேன். நான் ஒரு பொண்ணை பார்த்தா இதுதான் பொண்ணுன்னு சொன்னா நான் ஓகேன்னு சொல்லணுமா? இதுல என்ன அப்படிலாம் எதுவும் கிடையாது. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்து நீ ஓகே சொன்னாதான் கல்யாணம். நான் ஓகேன்னு சொல்லனா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஏய் பிடிக்கலன்னா என்ன? பிடிக்கலன்னா அந்த பொண்ணை போன்னு சொல்லிட வேண்டியதா? அப்போ போன்னு சொல்லு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. மூஞ்சியும் முகரையும் நீ போற காப்பிய குடுக்கற குடிச்சு முடிஞ்சோடனே அவ எங்க இருக்காளோ கொண்டு போய் பத்திரமா விடு. என்ன பாக்குற? போ. ஆள பாரு. வரட்டா? காலையில என்ன இவ்வளோ சந்தோஷமா கூட்டிட்டு போனேன், இப்போ ஏன் இவ்வளோண்டு மூஞ்சி உருன்னு வச்சிருக்க? ஒன்றும் இல்லை, சோகமா இருக்கு. எங்க அம்மா உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா மனசுல எதுவும் வச்சுக்காத. ஓ, அது சொல்றியா? அது நாங்கன்னு நீ சொன்னா நான் கன்வின்ஸ் பண்ணும்போது பேசுறதுக்கு வசதியா இருக்கும். அதை விடு, அதை பத்தி பேசாத. சொல்லுப்பா. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. என்னப்பா டக்குன்னு ஃபியூஸ் போற? முதல்ல மூஞ்சி மாத்து. உன் மூஞ்சிக்கு அது செட்டே ஆகல. என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்கல. இதேதான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். எனக்கு விஜய்னா ரொம்ப உசுருமா. 30 வருஷமா அவன் மேல என் பாசத்தெல்லாம் கொட்டி வளர்த்துட்டேன். அவன் விருப்பத்துக்கு மாற நான் எதையும் செய்ய போறதில்ல. ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலன்னா அப்புறம் இந்த 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. உங்களுக்கு ஒரு மகன் இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களாமா? எனக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தலை சீவி ஜடை பின்னி விதவிதமா பூ புடவைன்னு. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுகிட்ட இன்னொரு பொண்ணு தானே மனசு விட்டு பேச முடியும். என் பையன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறான். ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு அப்பப்போ தோணும். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா பாசமானவர், ஆனா இறந்த அப்பா இருந்தாலும் ஒரு அம்மா ஆக முடியாதுல்ல. எனக்கு ஒரு அம்மாவும் உங்களுக்கு ஒரு பொண்ணும் தரதுக்காக ஆண்டவன் விஜய் என்னையும் மீட் பண்ண வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் விஜயோட பழகின கொஞ்ச நாள்லயே விஜய் நிறைய பேசினது மட்டும்தான். எனக்கு பிடிச்சவருக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கும் ரொம்ப பிடிச்சதா தானே இருக்க முடியுமா? எனக்கு உங்களை அத்தன் கூப்பிட தோணல. உங்களை மாதிரி ஒரு அம்மாவே ப்ளீஸ். டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா? நான் போட்டேன். நீ மருமகளா வந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான். யாராச்சும் பார்க்கணும்னா பார்க்கலாம். பாப்பா வேற என்ன சொல்லிச்சு? எப்போ ஹனிமூன்னு கேட்டுச்சு. அது கல்யாணம் ஆனோல அப்படின்னு சொன்னேன்.
முதல்ல அதை பண்ணி தொலைக்க வேண்டியதானேன்னு கேட்டுச்சு. எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டேன். நான் பண்ண முடியாது. बट अभी पता चला उनकी मम्मा कौन है। और मतलब होता है ना, एक होता है मोम को डर होता है ना अपना बेटा खोने की, किस वाइफ आ जाएगी कैसी तो आएगी लड़की घर में। तो होता है ना लेके चली जाएगी ये वो हाँ। and all। तो ये सबके घर में होता है, सबके घर में होता है। बट अगर देखा जाए तो ही इज एक्चुअली वेरी गुड, क्योंकि उनको मम्मा नहीं है वो। बंदी को और बंदी को मम्मा का क्या होता है, वो कदर है कदर कि है। मम्मा नहीं है मेरे पास, तो आप मिलोगे तो मुझे एक मम्मा मिल जाएगी। मिल जाएगी, right, मेन बात right, वही right। है। हाय बड़े बहुत मजा आ गया। इनफैक्ट वो बच्चे का भी जो भी सिनेरियो था वो भी चलो क्लियर हो गया कि चलो तो बच्चे लोग को पढ़ना है, इंग्लिश मीडियम में पढ़ना है हम लोग को। वो एक होता है ना, हाँ। मतलब कैसे होता है ना कि ऐसे दूसरे बच्चे लोग को देख के होता है बच्चे को कि हम लोग कहाँ पे है, और ये लोग पढ़ते हैं लिखते हैं, कितना एंजॉय करते हैं, और हमारी लाइफ में क्या है, भीख मांगना, ऐसा सब कुछ। तो अभी देखो तो उनको एक अच्छा अन्ना मिल गया तो वो एक हो जाता है, हाँ। सपोर्ट मिल जाता है ना कि अभी चलो वो हम होता है पढ़ कि लेंगे चलो ये। हम भी पढ़ेंगे। और वो लड़की बोलती है मुझे आँख का ऑपरेशन भी करवाना है, मुझे एक आँख भी चाहिए अच्छी से। ऐसे सब बहुत ही ठीक अच्छा है, लगा। चलो अभी आगे देखेंगे हम अगला वाला सीन कि इनकी शादी कब होती है क्या है, क्योंकि अभी भी ये बैक स्टोरी है, करंट स्टोरी में हम आए नहीं है, तो बैक स्टोरी में अभी देखेंगे आगे क्या होता है। तो मीनवाइल टेक केयर, बाय बाय।